தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாப் 10 தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வாரத்துடைய டாப் 10 டெக் நியூஸ் பத்தி பார்க்க போறோம். உங்களின் ஆதரவுடன் டாப் 10 டெக் நியூஸ் ஆஃப் த வீக் 10வது வீடியோ. நீங்க இன்னும் டாப் 10 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டாப் 10 டெக் வீடியோஸ் காத்துட்டு இருக்கு. வாங்க இந்த வாரத்துடைய டாப் 10 டெக் நியூஸ் பத்தி பார்க்கலாம். இன்டர்நெட் சர்வீஸ் அடுத்த வருடம் 2018 கடைசிக்குள்ள இந்தியால 2,50,000 கிராமப்புறங்கள்ல கொண்டு வர போறதா இந்தியன் கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க. ஃபைபர் ஆப்டிக் கேபிள் ஹை ஸ்பீட் இன்டர்நெட்காக இந்தியால போட போறாங்க. இந்த ப்ராஜெக்ட் 2018க்குள்ள முடிஞ்சிடணும். 2018க்கு அப்புறம் எல்லா கிராமப்புறங்கள்லயும் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கொண்டு வர போறதா தெரிவிச்சிருக்காங்க. சைனீஸ் ஸ்மார்ட் போன் மேக்கர் Xiaomi நிறுவனம் இதுவரைக்கும் Xiaomi மொபைல்ஸ ஆன்லைன் சேல்ஸ் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த 2017ல ஆஃப்லைன் சேல்ஸ் சென்னை, பெங்களூர், மும்பை, டெல்லி மற்றும் சண்டிகர் போன்ற 5 சிட்டிஸ்க்கு கொண்டு வர போறதா தெரிவிச்சிருக்காங்க. இப்படி ஆஃப்லைன் சேல்ஸ் பண்றனால Xiaomi மொபைல் சேல்ஸ் இந்தியால அதிகரிக்கும்னு சொல்லப்படுது. இந்த 2017 டிசம்பருக்குள்ள இந்தியால மட்டும் Xiaomi மொபைல்ஸ் $1 பில்லியன் ப்ராஃபிட் தொடுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியன் மொபைல் நெட்வொர்க் ப்ராஃபிட் ரிலையன்ஸ் ஜியோனால நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இதனால ஐடியா மற்றும் வோடாஃபோன் இந்த 2 நிறுவனமும் ஒன்னா இணைஞ்சிட்டாங்க. இப்படி ஒன்னா இணைஞ்சனால கடந்த ஒரு மாதத்துக்குள்ள ஐடியா மற்றும் வோடாஃபோன் ப்ராஃபிட் 3% அதிகரிச்சிருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியால நிறைய பேர் அதிகமா பப்ளிக் பிளேஸ்ல குடிக்கிறனால இந்தியன் கவர்மெண்ட் பப்ளிக் வயலேஷன் தடுக்கும் வகையில சீக்கிரம் பொதுமக்கள் அவங்களோட வாட்ஸ்அப்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ற மெத்தட் கொண்டு வர போறதா தெரிவிச்சிருக்காங்க. இப்படி பண்றனால நீங்க யார் பப்ளிக் பிளேஸ்ல குடிச்சாலும் உடனே உங்க வாட்ஸ்அப்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. BSNL நிறுவனம் ரூபாய் 1000 கோடி செலவுல 35,000 பப்ளிக் வைஃபை ஹாட்ஸ்பாட் இந்தியா ஃபுல்லா ஏற்படுத்த போறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த வைஃபை ஹாட்ஸ்பாட் 4G ஸ்பீட் இருக்கணும். இந்தியா ஃபுல்லா இந்த வைஃபை ஹாட்ஸ்பாட்டை மார்ச் 2018க்குள்ள ஏற்படுத்த போவதா BSNL நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. MediaTek சிப்செட் மேக்கர் இப்போ புது சிப்செட் டூயல் கேமரா மொபைலுக்காக தயாரிக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ISP அதாவது இமேஜ் சிக்னல் ப்ராசஸர்னு சொல்லப்படும் புது டெக்னாலஜி இந்த புது சிப்செட்ல ஆட் பண்ண போறதாகவும் இதனால டூயல் கேமரா மொபைல்ஸ்ல எடுக்கும் போட்டோ இப்ப இருக்கிறத விட 25% அதிக கிளாரிட்டி மற்றும் ஷார்ப்னஸோட இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிப்செட்ல நீங்க நைட் டைம்ல கம்மியான வெளிச்சத்துல போட்டோ எடுத்தா கூட நல்ல கிளாரிட்டியா இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. Zen மொபைல் தன்னோட 4G மொபைலை இந்தியால லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் சினிமேக்ஸ் 4G என அழைக்கப்படுது. இந்த மொபைல் 5.5 இன்ச் டிஸ்பிளே சைஸ், 2GB RAM, Android Marshmallow 6.0, 5 மெகா பிக்சல் பேக் கேமரா, 5 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 2900 mAh பேட்டரி மற்றும் 4G சப்போர்ட்டோட வருது. இந்த Zen சினிமேக்ஸ் 4G மொபைலோட விலை 6,400 ரூபாய் என தெரிவிச்சிருக்காங்க. சோனி நிறுவனம் தன்னோட ஸ்மார்ட் போன்ல CMOS இமேஜ் சென்சார் ஆட் பண்ண போறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த CMOS இமேஜ் சென்சார் சோனி ஸ்மார்ட் போன்ல கேமரால பொருத்த போறதாகவும் இப்படி CMOS இமேஜ் சென்சார் சேர்த்த மொபைல்ல போட்டோ எடுக்கும்போது 19.3 மில்லியன் பிக்சல்ல போட்டோ எடுக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ எடுக்கும் போது அல்ட்ரா ஸ்லோ மோஷன் அதாவது டிஸ்கவரி வீடியோல பாக்குற மாதிரி 1000 FPS ஸ்லோ மோஷன்ல ஸ்மார்ட் போன்லயே வீடியோ எடுக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க.
ஜீட்டா இது ஒரு சிலிண்டர் ஷேப்ல இருக்கும் ரோபோட். இது எதுக்காகனா இந்த ரோபோட்குள்ள 18 கிலோ வரைக்கும் உங்களோட லக்கேஜ் வைக்கலாம். இந்த ரோபோட் சுத்திலும் நிறைய சென்சர் இருக்கு மற்றும் இந்த ரோபோவோட முன்பக்கம் கேமரா இருக்கு. நீங்க இதுக்குள்ள லக்கேஜ் வச்சுட்டு இதுக்கு முன்னாடி நடந்து போனா நீங்க நடக்கிற ஸ்பீடுக்கு இந்த ரோபோ உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடும். இந்த ரோபோட் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டா 8 மணி நேரம் வரைக்கும் இது வேலை செய்யும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்தியா மூன்ல லேண்ட் பண்ண ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் தயாரிச்சிட்டு இருக்காங்க. ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்காக வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சா உலகிலேயே இந்தியா தான் ஸ்பேஸ் கிராஃப்ட் மூன்ல லேண்ட் பண்ண 4வது நாடா இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, உலகின் முதல் கோடிங் செய்யப்பட்ட ரோபோட் கம்பெனிக்காக 1954 வருடம் அமெரிக்காவை சார்ந்த ஜார்ஜ் டிவோலால் உருவாக்கப்பட்டது. இந்த ரோபோட்டை ஆட்டோமொபைல் கம்பெனியில் வெல்டிங் வைக்க 1961 ஆண்டு பயன்படுத்தப்பட்டது. இந்த டாப் 10 டெக் நியூஸ்ல எந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி Facebookல உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த டாப் 10 டெக் நியூஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களோட அபிஷியல் ட்விட்டர் மற்றும் Facebook பேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கு. அதை கிளிக் பண்ணி Facebook பேஜை லைக் பண்ணுங்க, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபை மீ டிக் பண்ணீங்கன்னா நாங்க எப்பெல்லாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்றோமோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். இந்த சேனல்ல வர எந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு டாப் 10 டெக் வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.